அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆர்வம் வருங்களேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை வந்து நம்ம கோடநாடு எஸ்டேட் பக்கத்தில் ஒரு அட்டியிலைங்க கவர்மெண்ட் பாயிண்ட்டு போர் மோட்டார் சுற்றி இருக்குன்னு அண்ணன் கூப்பிட்ருந்தாரு. வந்துங்க இந்த மாதிரி ராடு வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டர் கீழே இருக்கிற கல் மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அது எதனாலேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக அப்படியே இறக்கி விட்டுட்டு ஓடாமையே இருக்குங்காட்டிங்க அது என்ன பண்ணுதுன்னா சைடில் இந்த மழை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி விழுகும்போது கல் மண்ணெல்லாம் கீழே போய் ஃபார்ம் ஆகிடுதுங்க. ஃபார்ம் ஆகிட்டு மோட்ரு வந்து லாக் ஆகிட்டுங்க, வராமல் போயிடுது. இப்போ அதை நம்ம எடுக்க வந்திருக்கோம். ராடு வச்சு அடிச்சுட்ருக்காங்க. ராடு வச்சு அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கல் மண்ணெல்லாம் விடுங்க. அந்த அண்ணன் செயின் பேக் இழுத்துட்டு தர ஒரு செல்வமுங்க, ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாரு. ஐயாட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வேலை செய்கிறாருங்க. பின்னால் இருக்கவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பென்ஸானால தான் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப வருஷமாக ஐயாட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டு பாருங்க. மோட்டர் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ராடெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறம் பைப்பை மட்டும் இழுக்க ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் லோடாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆஸ்ட்ரா பைப் இல்லைங்க. ஆஸ்ட்ரா பைப் கீழே போட்டிருப்பாங்க போல இருக்குது. மேலே வந்து ஒரு பிட்டுக்கு வந்து பிவிசி பைப்பில் பேஸ்ட் போட்டு இருக்காங்க. அதனால் இது கரண்டு வந்துடுது. இருந்தாலும் நம்ம உள்ள வச்சு ராடை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.